ஆய்வுங்கிற மேரில் அமைச்சர்கள் அடிக்கிற அந்த கூத்து இருக்குல்ல, அப்படி ஆய்வுன்னு பேரை சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் படித்தவங்க குறைஞ்சபட்ச விவரம் உள்ள மக்கள் கூட ரசிக்க மாட்டாங்க, துளி கூட ரசிக்க மாட்டாங்க. இது என்ன ஆணவ போக்குன்னு தான் பார்ப்பாங்க. புரிதலற்ற தன்மை, ரைட்? எல்லாருமே புதுசா, விஜய் உட்பட நிர்வாக அரசியலுக்கு புதுசு. கத்துக்கிறத பத்தி நமக்கு ஆட்சேபம் இல்லை, கத்துக்கிடணும். ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது, கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு படிக்கணும் உட்காந்து. தன்னுடைய துறை எது, அதுக்கு என்ன அதிகார எல்லை, ஒரு லைன் தாண்டி போனால் அடுத்த சப்ஜெக்ட் இன்னொரு துறையில் வரும், அந்த எல்லை எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலங்காலம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துரைமுருகன் இத்தனை வருஷம் இருந்தாரு, இன்னைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் நிஜமான முதிர்ச்சி நிலைன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க அதில் ஆர்வம் காட்டாமல் போய் ரீல்ஸ் எடுக்கிறது, அதில் நக்கல் பண்ணுறது, அது ஒரு விமர்சனம் வந்துட்டு விமர்சனத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்கிறது, திரும்ப அந்த மக்களை சீன்றது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு துளி கூட இந்த சமுதாயத்துக்கும் பலனளிக்காது, இந்த அரசுக்கும் பலனளிக்காது. இந்த அடிப்படை உண்மையை முதல்ல இந்த அமைச்சர்கள் புரிஞ்சுங்க. ஏதோ ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் கலாச்சாரம், ரீல்ஸ் அரசு அப்படின்னு எதிர்கட்சியை சொல்கிற விமர்சனத்தை நான் சொல்லலை. அந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா அதுக்கு இடம் கொடுக்கறது நீங்கள் தான். ஸ்கூலில் போய் ஆய்வு நடத்தினா உங்களை யார் கேமரா தூக்கிட்டு போக சொன்னா?